ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு பாலக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். இந்த பாலக்கீரையில் நிறைய இரும்பு சத்து, நார் சத்து, அயனு, கால்சியம் எல்லாமே இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு தடவையாவது நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. பருப்பு போட்டும் கடையலாம், இல்லை அப்படி இல்லைன்னா வெறும் கீரையாகவும் நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அவங்களுக்கு வந்து கால்சியம்லாம் நிறைய தேவைப்படும். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். இது கொதிச்சிட்ருக்குது. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சோனையும் போடுங்க எப்போவுமே. இது கூட ஒரு 2 பச்சை மிளகா. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாக்கா 2 போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நான் வந்து 1 தான் போடுறேன். ஏன்னா வரமிளகாயும் போட்டு நான் தாளிக்க போகிறேன். இது கூட ஒரு 7-8 பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டு இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாலக்கீரையை போடணும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியல. நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாலக்கீரையை. அதை நம்ம போட்டுடலாம். பாலக்கீரையை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். திறந்து வச்சே வேக வைங்க. மூடி வச்சிங்கனாக்கா அது வந்து கலர் மாறிடும். பச்சையாக இருக்குன்னா எப்போவுமே கீரை மட்டும் கடையிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பச்சை மிளகா, சீரகமெல்லாம் போட்டு அப்புறம் தான் வேக வைக்கணும். இப்போ இதோட நான் வந்து சீரகமும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கோங்க. வெங்காயமெல்லாம் போடும்போதே போடுங்க, நான் மறந்துட்டேன். அதனால தான் இப்போ போடுறேன். 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க. இது நல்லா கலக்கி விட்டு, பாலக்கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. கொஞ்சம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்டை நசுக்கி பாருங்கள். அப்போ தான் கீரை வந்து சரியானு தெரியும். கீரை இலை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் தண்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். தண்டை நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த தண்டுமே நல்லா வெந்துருச்சு. தண்டு நசுக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட் அந்த தண்டு மட்டும் நசுக்காங்க. இந்த ஃபோன் மாட்டாமல் கையில் வச்சுக்கிட்டு எடுக்க முடியல. இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்க்காது. தண்டு மட்டும் நசிக்காமி இருந்துச்சா கொஞ்சம் இன்னொரு 2 செகண்ட் இருந்தால் கடந்தோம்னா சரியாக போயிடும். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சூடாக இருக்கும்போது நம்ம கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து கீழே உட்காந்தா கடையணும். நான் வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன். நல்லா கடைச்சி எடுத்துருவோம். கீரையை கடைஞ்சிட்டு நான் வந்து ஒரு சட்டிக்கு மாற்றிட்டேன். இப்படி பச்சை கலராகவே இருக்கும். நீங்கள் வந்து சீக்கிரமாக சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிருங்க. இதை நான் கடைஞ்சிட்டு அந்த ஒரு சட்டிக்கு மாற்றிட்டேன். கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சீரகம் போடணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம், கொஞ்சம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா. ஏன்னா நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதனால் நான் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து பாசிப்பருப்பு நான் போட்டு கடைஞ்சிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டு. உங்களுக்கு பாசிப்பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெறும் கீரை மட்டும் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். இது கூட வரமிளகா, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க கீரைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இதில் வந்து கருவேப்பிலை போடலை. ஏன் கருவேப்பிலை போடலை அப்படின்னா கீரையோட ஸ்மெல் இருக்காது, வெறும் இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு தான் மேலே இருக்கும். அதனால் வெறும் வெங்காயம், வரமிளகாய், சீரகம், கடுகு இவ்வளோ தான் நான் போட்டுருக்கிறேன். இது வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இது வந்து நம்ம வந்து இந்த கீரையில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பசலைக்கீரை கடையில் ரெடி. இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஒரு கட்டு வாங்கினா கூட நம்ம குடும்பத்துக்கு போதும். இல்லை நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா 2 கட்டு கூட போட்டுக்கலாம். இது வந்து வெந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயிரும். இது எப்படி இருக்குது, இந்த கீரை வீடியோ எப்படி இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட அந்த சிம்பிளான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.